மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடர்கிறார்கள் அதிமுக கூட்டணி தலைவர்கள். இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பாஜக இடையே தீவிர தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நேற்றைய தினமும் பியூஷ் கோயல், எஸ்பி வேலுமணி தரப்போடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில இன்றைய தினமும் கூட்டணி கட்சிகளோடு சந்திப்புகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக நேற்றைய தினம் தமிழகம் வந்த தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேற்று தனியார் விடுதியில் வைத்து எஸ்பி வேலுமணியோடு சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வருகிறது. முக்கியமாக ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும், ஆனால் எந்தெந்த தொகுதிகள், உதாரணமாக அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய பட்சத்துல அதை கொடுக்கலாமா வேண்டாமா, என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பது என்பது தொடர்பாக இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த விஷயங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக நமக்கு தகவல்கள் தெரிய வருகிறது. முக்கியமாக சங்ககிரி, சிதம்பரம் ஆகிய தொகுதிகளை பாமக, பாஜக இரண்டு தரப்பும் விடாப்பிடியாக கேட்டு வருவதால் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும், அதே போல விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக கேட்பதாகவும், ஆனால் அதிமுக அந்த தொகுதியில் நிற்க விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அது தொடர்பாக நேற்றைய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும், அதே போல சோளிங்கர் தொகுதி, அங்கே அமமுக வேட்பாளர் ஏற்கனவே டிடிவி தினகரன் அறிவித்து விட்டார் அமமுக வேட்பாளரை. ஆனால் அந்த தொகுதியில் பாமகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. எனவே பாமக அந்த தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் மார்ச் 6ஆம் தேதிக்குள் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அதிமுக, பாஜக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்றைய தினமும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக மதுரையில் இருக்கக்கூடிய ஜிஆர்டி ஹோட்டலில் தான் வரக்கூடிய தலைவர்கள் அனைவரும் அந்த விடுதியில் தான் தங்குகிறார்கள். எனவே அந்த விடுதியில் வைத்து இன்றைய தினம் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே இன்று இரவுக்குள் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டு வரும் மார்ச் 6ஆம் தேதிக்கு உள்ளாக அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் பிரதமர் மோடி அவர்களும் இன்றைய தினம் தமிழகம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நிலையில அவரோடும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனைகள் நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே அவர்கள் இருவருக்குமான அந்த சந்திப்பில் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கலாம், திமுகவை எப்படி எதிர்கொள்ளலாம், அவர்களின் வியூகங்களை முறியடிக்கலாம், மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சாரங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கலாம், எப்படி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் பணியாற்றலாம், இது போல பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் ஆகியோரினுடைய அந்த ஆலோசனையின் போது பேசப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக பிரதமர் மோடி, இபிஎஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்து பிரதமர் புறப்பட்டு விட்ட பிறகு மீண்டும் ஜிஆர்டி ஹோட்டலில் மற்றொரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. முக்கியமாக பியூஷ் கோயல், இபிஎஸ் ஆகியோர் சந்தித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருப்பதாகவும், மேலும் டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் அந்த கூட்டத்தில், அந்த ஆலோசனையில் பங்கேற்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் அதிமுக, பாஜக இடையே இருக்கிறது. அதனால்தான் நேற்று, இன்று என 2 நாட்களாக தீவிர தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்ற சிறிய சிறிய கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகள் தான், இந்தந்த தொகுதிகள் தான் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிறிய சிறிய சிக்கல் இருக்கக்கூடிய விஷயம் என்பது பாமக தொகுதிகள், அமமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளினுடைய விவரங்களில் தான்
சிறிய சிறிய சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதனை களையக்கூடிய வகையில நேற்று ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினமும் தொடர்ச்சியாக ஆலோசனைகள் பல கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. ஜிஆர்டி ஹோட்டலில் வைத்து இந்த ஆலோசனைகள், அங்கேதான் வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தங்குகிறார்கள். எனவே அங்கே வைத்து பல கட்ட சந்திப்புகள் நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.